அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். நிறைய நேரங்களில் நமக்கு சில தூண்டுதல்கள் வரும். வெளி உலகத்திலிருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்டேருந்து சில விமர்சனங்கள் வரும். அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான் பெரிய விஷயமே. அதுதான் ஆர்ட், அதுதான் ஸ்கில். கண்ணாபின்னான்னு பேசுவாங்க. கையால் ஆகாதவர்கள் கையில் எடுக்கிற கடைசி ஆயுதம் விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு விமர்சனத்தை கொட்டுவாங்க பாருங்க. அப்படி ஒரு வன்மத்தையும் காழ்ப்புணர்வையும் கொட்டுவாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணால் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆத்திரம் தீரும் தெரியுமா? அதை விட 4 வார்த்தை கூடுதலாக சொல்லி திட்டி வசைப்பாடி அதை பதிலாக சொல்லும் பொழுது தான் ஆத்திரம் தீரும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நானும் மனுஷன் தானுங்க, அவங்கள மாதிரி தானே எனக்கும் கோவம் வரும். இல்லாததை பொல்லாததை சொல்லும்போது கோவம் ஜாஸ்தியாக தானே வரும். அதான் 4 வார்த்தை நானும் சேர்த்து சொன்னேன். இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம தரப்பை நியாயப்படுத்துறது உண்டு. ஆனால் நாளடியார் அதுக்கு வேறு விதமான ஒரு விளக்கம் கொடுக்குது. 2ஆக பிரிக்குது. அந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனம் கொடுக்குறவங்கள கீழ்மக்கள்ங்குது. அதை எப்படி நாம் உள்வாங்கி அதை எப்படி கடந்து போகிறோமோ அதை பொறுத்து அவங்கள இன்னொருத்தங்களை மேம்மக்கள் அப்படிங்குது. கூர்த்து நாய் கவ்வி குளக்கண்டும் தம்வாயால் பேர்த்து நாய் கவ்வினார் ஈங்கில்லை நீர்த்தன்றி கீழ்மக்கள் கீழாய சொல்லுங்கால் சொல்பவோ மேம்மக்கள் தம்வாயான் மீட்டு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சட்டுன்னு ஏதோ நாயின்னு மட்டும் வருதுன்னு புரியும், அர்த்தம் புரியாது. தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு நாய் கோவப்பட்டு நம்ம ஒரு தப்புமே பண்ணாத போவே நம்ம காலை கவ்வி கடிக்குது. நான் ஒரு தப்பும் பண்ணல, எதுக்காக என் காலை கவரன்னு நம்ம திருப்பி நாயை போய் கடிக்கிறது உண்டோ? கடிச்சதா சரித்திரம் கிடையாது. என்னங்க நாய் கடிச்சா திருப்பி ஒரு மனுஷன் போய் நாயை கடிக்கலாமா அப்படின்னு இந்த உலகம் பார்த்து சிரிக்கும். அதே மாதிரி தான் தராதரமே இல்லாமல் கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகிக்கிற பேசுகிற, அதன் மூலமாக பிறருக்கு கோபத்தையும் கேவலத்தையும் வன்மத்தையும் ஏற்படுத்துகிற மக்கள் இருக்காங்கல்ல, கீழ்மக்கள். அவங்களுக்கு சரிக்கு சரியாக மேன்மக்கள் வார்த்தையை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது நாளடியார். உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ யார் வேணால் எதை வேணால் பேசிகிட்டே போகலாம், நம்ம ஏமாந்தவங்க மாதிரி வாய மூட்டு இருக்கணுமா, கேட்டுட்டு போகணுமா, இது என்னது இது, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு தோணும். அப்படியே அதுக்கு அடங்கி போகணுன்ற அர்த்தம் இல்லை. நாய் இந்த இடத்துக்கு போனால் கடிக்கும், இந்த தெருவில் கடிக்கிற நாய் ஒன்று இருக்குன்னு சொன்னால் பாதுகாப்போடு நாம் போவோம். ஒன்று குச்சி எடுத்துகிட்டு போவோம், அல்லது அந்த நாய் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு நாம் அதை துரத்துவோம், இல்லை கல் எடுத்து அடிப்போம். அடுத்த முறை அது நம்மக்கிட்ட வராது. அப்போ அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கோ அதிலிருந்து விலகி போவதற்கோ வெளியே போவதற்கோ வேறு யுக்திகளைத்தான் மேன்மக்கள் கையாள வேண்டுமே தவிர கீழ்மக்களுக்கு சரியா இறங்கி போய் கீழ்த்தரமான தராதரமே இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு நாளடியார் சொல்லுது. அவங்க தான் மேம்மக்கள். நல்லா சுத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு புலப்படும், மனசுக்கும் புரியும். வண்டி வண்டியா விமர்சனங்களை அள்ளி கொட்டினாலும் தன்னுடைய செயல் மீது, தன்னுடைய வினையின் மீது, கர்மத்தின் மீது கண்ணாய் இருந்து வேலை செய்பவர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயம் அண்ணாந்து பார்க்கிற உயரத்துக்கு போக முடியும். அவர்களால் மட்டும்தான் போக முடியும். விமர்சனத்துக்கு ஒரு விமர்சனம், எதிர் விமர்சனம், வார்த்தைக்கு ஒரு எதிர் வார்த்தை, வன்மத்துக்கு ஒரு எதிர் வன்மம், சண்டைக்கு ஒரு எதிர் சண்டை அப்படின்னு போடுறவங்க அந்த நொடிப்பொழுதை ஜெயிச்சது மாதிரியாக இருக்கும். அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொல்லப்போனால் ஒரு 24 மணி நேரம் நம்மளுடைய மன அமைதி கெட்டு போகிறது மட்டும்தான் மிச்சம். அதனால இந்த மாதிரி விமர்சனங்களை எதிர்காலங்களில் நாம் எதிர்கொள்ள நேரிடும் பொழுது கொஞ்சம் அமைதியாக, நமக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, சேச்சே அவங்க லெவலுக்கெல்லாம் இறங்கி போய் பேசுறது அசிங்கம் அப்படின்னு நம்ம மூளைக்கு திருப்பி 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 சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூளைக்கு அது புரியும். சில பேர் இருக்கிறாங்க, நாங்கள் அவ்வளோ பேசிட்டு போகிறாங்க, அமைதியாக இருக்கீங்க, அவங்க தான் அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க, எனக்கு அறிவு இருக்குங்க அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் அடைவது அவ்வளோ சுலபமானு கேட்டால் சுலபம் கிடையாது. இந்த ஒரு ஜென்மம் கூட சில பேருக்கு பத்தாது அந்த பயிற்சிக்கு. ஆனால் முடியும்.
அப்படி முடியும்னு சாத்தியப்படுத்தியவர்கள் தான் சரித்திரம் படைத்தவர்களாக மாறுகிறார்கள். அப்ப அது எப்படி பிராக்டிஸ் பண்ணும்? தினசரி. ஒண்ணுமே இல்லை, தினசரி அன்றாடம் நாம் சந்திக்கிறவங்க நாம செய்யற எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு விமர்சனம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை நீங்க இப்படி பண்ணிருக்கூடாது, நானா இருந்தா அதை அப்படி பண்ணிருப்பேன், என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்ல, இது உங்களுக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லையான்னு கண்ணா அப்படின்னான்னு ஏதாவது சின்னதுல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் விமர்சனம் ஒரு 24 மணி நேரமும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால நாம செய்யற வேலைகளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் பதில் சொன்னா 20 மணி நேரத்திலே மொத்த எனர்ஜியும் போயிடும். அதனால கொஞ்சம் அப்படியே ஒரு சிரிப்போட கேட்டுக்கிட்டு பதிலே சொல்லாம கொஞ்சம் அமைதியா உள்வாங்கிக்க பழகிட்டோம்னா, அவங்க சொல்றது ரைட்டா தப்பான்னு அப்பதான் மூளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும், அதை மாத்திக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும். அவங்க சொல்றது சும்மா தான் சொல்றாங்க, ஒரு வெத்து விமர்சனம்னு பட்டுடுச்சுன்னா காதுலயே வாங்காம போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவையும் மனசு எடுக்கும். இதை ஒரு பயிற்சியா கொஞ்சம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஒரு ஆன்ம பலம், அதாவது ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் முன்னேறுவதை நம்ம மனசால உணர முடியும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.